ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சடன் மேரேஜ் வித் அத்தை பையனோட ஃபைனல் பார்ட். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வருமா வராதா அப்படிங்கிற அப்டேட் தெரியும். டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்கிளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதனால் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிளைமர் படிச்சிட்டிங்களா? நல்லா படிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன எழுதியிருக்கேன்னு புரியும். ஓகேவா? ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா லாஸ்ட் சீனில் என்ன நடந்திருக்குன்னா, ஜேகே வந்து அப்படியே உங்களை பெட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஐயோ மாமா நானே நடந்து வந்திருப்பேன். அது இவ்வளோ நேரம் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லக்கூடாது, பண்ணாட்டி தூக்கணுப்பே சொல்லியிருக்கணும். சரி சரி சொல்கிறேன், இறக்கி விடு. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி ஏதோ ஒரு ஃபுல் ஃபார்மில் வந்த மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம இறக்கி விடுன்னு சொல்கிற. இறக்கி விடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை இறக்கி விட்றான். நீங்கள் வந்துட்டு உங்கள் முன்னாடி அப்படியே கீழே எடுத்து வரீங்க. ஜேகே ஆன்ற நீங்கள் டக்குன்னு ஜேகே கணப்பத்துட்டு பொறுக்கி அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இதுக்கிட்டே அதை எடுத்துட்டேன், இன்னொரு முக்கியமான வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி எடுத்து அப்படியே அந்த ஜேகேயோட கண்ணை பொத்துறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு போய் என்னடி பண்ணுற அப்படின்றான். நீங்கள் அப்படியே அந்த முன்னாடியை வச்சு அவன் கண்ணை பொத்துட்டு அந்த சேலை அப்படியே எடுத்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை நீட்டான். பார்த்தா சேலை கீழே கிடக்கு. என்னடி சிலையை கழட்டிட்டியாம்? இவன் ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு போய் அங்கே இருக்க பெட்டில் உட்கார வச்சிட்டிங்க. ஜேகே வேறு ஒயன்னு கூப்பிட்டுட்டே இருக்கானுங்க. ஜேகே பார்த்துட்டு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டடா, நான் அப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஈவன் சாரியை கூட ஒழுங்காக கட்டல, என் பிளான் படி நான் அழகாக கிளம்பலான் இருந்தேன்டா. எல்லாம் சொத்து பிடிச்சிட ஒரு 10 நிமிஷம் வாய மூடிட்டுருக்கியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டான். சாரியில் வந்து ஒரு கிளிட்டர் மாதிரி வந்துட்டு அந்த ரெட் கலர் ஜொலிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து போடுறீங்க. அது அப்படியே ஜொலிக்குது. நீங்கள் பார்த்துட்டு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஷ் எல்லாம் போட்டுட்டு கரெக்டாக என்னென்னலாம் போட்டு மஸ்காரெல்லாம் போட்டு பயங்கரமாக கிளம்பிட்டுருக்கீங்க. காதில் வந்து ஒரு பெரிய இயரிங்ஸ் போடுறீங்க. நீங்கள் பார்த்துட்டு இதை நான் ஹர்ட் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி தொட்டி பார்க்குறீங்க. அது குத்தலை. ஓகே இது ஹர்ட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன், ஒரு வேளை ஏதாச்சுன்னா கட்டி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு பார்க்குறீங்க. இப்போ வெறும் ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட்டோடு இருக்கீங்க. ஐயோ சாரி வேணுமே, கணத்தரலாம் அவன் வேறு பார்த்துருவானே அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை இப்போ தான் யோசிக்கிறீங்க. ஐயோ பெட்டு ரெடி பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே ஒரு நிமிஷம் எந்திரியேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து எந்திரிச்சிட்டு அந்த சாரியை பிடிச்சிட்டா. நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு தட்டாத, நீ பார்த்துருன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சைலண்டாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன ஓகேன்ற திருட்டுத்தனமாக இது பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய்ட்டு கையும் மூஞ்சியும் மாற்றி ஆட்டி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கா, எந்த ரியாக்ஷனும் இல்லை. நீங்கள் சொல்லுடா, எனக்கு சத்தியமாக நீ தெரிலடி. அப்போ ஓகே நான் உன்னை நம்புகிறேன். நான் உன்னை நம்புகிறேன். சரி அதனால் தாண்டா போகிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நின்றுட்டுருக்கா. நீங்கள் பேயில போயிட்டு ஒரு பெரிய பேஸ்கெட் நிறைய பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதையும் ஃபுல்லாக காம்பெல்லாம் பிச்சு வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் இதில் போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் ஜேகே கிட்ட வந்துட்டு ஜேகே இந்த பெட்டை ரெடி பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி வச்சுருக்கடி. ஐயோ சரி கண்ணை திறந்தா அதை பார்க்க மாட்டேங்களா? ப்ராமிஸ் இரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை ஊற்றுட்டு திரும்பியே நின்று 2 நிமிஷத்தில் சாரி கட்டிக்கிறேன். 2 நிமிஷத்தில் கட்டிடுவியா? 2 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம், அது வரைக்கும் திரும்பி இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பர்ஃபெக்ட் அப்படின்னு ஜேகே வந்து ஒரு செம்மையாக கட்டிட்டேன் அப்படின்றான். நீங்கள் அவனை பார்த்துட்டு நீங்கிட்டு திரும்பவே இல்லை. அந்த கண்ணாடியில் பார்த்தனே ஐயோ பாடிசோடா மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த கண்ணாடியை பார்க்குறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஜேகே பார்த்துட்டு சரி திரும்பி தோழா, இதுக்கு நீங்கள் திரும்பியே நின்றுக்கலாமே, நானும் பேச்சை கேட்குறேன்னா வயன் ரொம்ப அழகாக கேட்ட பொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகேட்ட வந்து அந்த பூவை கொடுக்குறீங்க. அவனும் வாங்கிட்டு 2 பேர் சேர்ந்து அந்த பெட்டில் போட்டுட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு கசங்க போகிற பூக்கு இப்போ இந்த அலங்காரம் ரொம்ப முக்கியமோ? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன உன் பார்வை வேறு மாதிரி இருக்கும், எனக்கு வேறு தப்பாக கேட்குது. ஜேகே உன் கையை பிடிச்சிருப்பா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே கையை விடு அப்படின்றீங்க. ஒன்றை தான் கேட்குறேன், கசங்க போகிற பூக்கு இந்த அலங்காரம் ரொம்ப தேவையா? ஜேகே நீ என்ன இப்படிலாம் பேசுகிற, கையை விட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டீங்க. ஜேகே திருப்பி பிடிச்சி உங்களை அப்படியே எடுத்து பெட்டில் போட்டிருப்பான். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு அன்கட் வந்து டெலிகிராம் சேனலில் தான் பார்க்கணும். ஸோ டெலிகிராம் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க அப்படியே நம்ம இங்கே கண்டினியூ பண்ணலாம். 2 பேரும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. நீங்கள் ஜேகேவோட கையை பிடிச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ ஓகேவா அப்படின்றான். ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஹக் பண்ணி பிடிச்சிட்டு ஜேகே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குவான்.
கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பார்க்குறான். உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அந்த ஃபேஸில் ஃபுல்லாக அப்படியே அந்த இதாக்க வந்து கிடக்கு, ரோஸ் பெட்டல் சொல்லிட்டு இருக்குது. உங்கள் முடி முன்னாடி வந்து கிடக்கு. நீங்கள் பாட்டுக்கு படுத்துட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே வந்துட்டு அந்த ரோஸ் பெட்டல்ஸை பண்ணி ஊதி ஊதி விட்றான். இப்படி பண்ணாத, எனக்கு கோசுது. ஜேகே சிரிச்சிட்டேன்ட்டு, ஜேகே சும்மா இருடா. ஜேகே அதுக்கப்புறம் அந்த முடியெல்லாம் கரெக்டாக ஒதுக்கிவிட்டு உங்கள் காதுக்கிட்ட டக் பண்ணிட்டு கேளுடி அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபேஸில் வந்து ஹேர்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிட்டேன்னு உனக்கு இந்த டேட்டு குத்துறப்பெல்லாம் பெயினாகவே இல்லையா? ஜேகே உங்களை பார்த்துட்டு ம் ம் அடிச்சு நீங்கள் அழகாக தலைவராட்சிங்க, வலிச்சது தான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கவா? ஒன்று என்ன 1000 கூட கேளு. இந்த ஒன்று கேட்குறேன், நீ எதுவும் சொல்லக்கூடாது சரியா? சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பார்க்குறான். ஜேகே வந்து உங்களுக்கு வேர்த்துட்டே இருக்குது அப்படி ஃபேஸ்லலாம். ஜேகே அதை ஊதி விட்டுட்டே ஈஸி ஓடிட்டுருக்குடி, பட் உனக்கு வேர்த்துட்டே இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ பார்த்த வேலைக்கு இப்படி வேர்க்காமல் இருந்தால் தான் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கையை வச்சு தொடச்சிக்கிறீங்க. சரி இரு நான் ஊதியே விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஊதிட்டே இருக்கான். எனக்கும் டேட்டு குத்துறேன்னு ஆசையாக இருக்குது, நானும் டேட்டை குத்திக்குவா. ஜேகே ஊதிட்டு இருந்தது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை ஒரு லுக் விட்றான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சொல்லு. முடியாது, நீ தூங்கு. ஜேகே அப்படின்றீங்க. சத்தியமாக முடியாது வயன், நீ அமைதியாக தூங்கு. ஏன்டா அப்படி பண்ணுறேன், ஆசையாக கேட்குறேன்ல வயன், நீ ஆசையாக கேட்குறேங்கிறதுக்காக என்னால் சத்தியமாக அந்த விஷயத்தை மட்டும் பண்ணவே முடியாது. என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொன்னேன். அப்படியே பார்க்குற மூஞ்செல்லாம் அழுகுற மாதிரி வச்சிட்டிங்க. இங்கே பாரு வயன்மா, அதை வந்து நான் வேணும்னே வேணான்லாம் சொல்லலை. அது குத்துனா உனக்கு வலிக்கும். நீ மட்டும் இவ்வளோ குத்திருக்கா, அப்போ அது வலிக்காது, நீ போய் சொல்கிற. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் வலிச்சா தாங்க வேண்டி, நீ வலிச்சா தாங்குவியா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அதான் தாங்கனே இல்லை. மக்கு பொண்டாட்டி, இது அது ஒன்றாடி உனக்கு அதெல்லாம் தாங்க முடியும். ஒரே ஒரு குட்டி டேட்டு தான், இங்கே பாரு இங்கனுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை தூக்கி காட்டிட்டு அந்த இடத்துல காட்டுறீங்க. இங்கனுக்குள்ளே தான் வச்சு கூண்டு குட்டிக்கிறேன் ப்ளீஸ். நோ சான்ஸ். ஜேகே எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. எவ்வளோ வேணால் கோவம் வரட்டும், பட் டேட்டு குத்தான்னு ஒத்துக்கவே மாட்டேன் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரிங்க. ஜேகே வந்துட்டு முடியவே முடியாது, தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 2 பேரும் எழுந்திரிச்சிட்டிங்க. நீ ஜேகே பார்த்துட்டு ப்ளீஸ் டேட்டு குத்து ஓகே சொல்ல. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அவள் கட்டிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருப்பான். போடா மூஞ்சி, நீ மட்டும் அத்தனை குத்தி இருக்க, எனக்கு வலிக்கிறடி. இப்போ தான் சொன்ன வலிக்கும்னு நேற்று, உனக்கும் வலிக்கும், போட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கேன். ஜேகே வந்து வெளியே போய்ட்டு இங்கே பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. திருப்பியும் பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு மண்டே மட்டும் வெளியே விட்டுருப்பான். நேற்று நைட்டு தான் ஹாப்பியாக இருந்தோம், மார்னிங் கிஸ்ஸோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு என்னென்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஆமாம், உன் மூஞ்சிக்கு மார்னிங் கிஸ் ஒன்று தான் கேடு, போடா. என்ன பண்ணுறாட்டி, கிஸ் எல்லாம் கிடையாதுடா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். ஜேகே உங்களுக்காக வந்து குக் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வந்து கிச்சனில் உட்காந்து ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி அப்படின்றான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சிட்டிங்க. ஜேகே இப்படி பார்த்து அப்படின்றா, இப்போ ஏதோ ஒரு ஞாபகத்தை எழுந்திரிச்சிட்டேன் இப்போ அப்படி அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி வேணும், இதுக்கு இப்போ அவ்வளோ அவசரமாக எழுந்திரிச்சேன், ஃபோன் எடுக்கலான்னு எழுந்திரிச்சு. ஏன் வேணுமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோன் எடுத்து வந்து கையில் கொடுத்துருப்பான். தேங்க்யூ அடிச்சுட்டு கேட்டால் வச்சுருக்கிறீங்க. ஓகே தானே சொல்லிட்டு ஒரு சேர் ஏறி போட்டு போய் ஜேகேக்கு முன்னாடி உட்காந்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே ஏதாவது தாளிச்சுன்னா உன் மேலே விழுந்துட போகுது, அதெல்லாம் விழுகாது, என் புருஷன் பார்த்துப்பான், கடுகு கூட என் புருஷனுக்கு பயந்து வந்து என் மேலே விழாது தெரியுமா உனக்கு? நல்லா பேசுகிறடி. சூப்பராக பேசுவேன். ஜேகே சிரிச்சிட்டே வந்து சரின்னு சொல்லி சமைச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே பார்த்துட்டு என்னடி பண்ணுற? அதான் டேட்டியஸ் ஐடலில் இருக்க ஜேகே வந்து என் புருஷன் சொல்லி ஒரு vlog எடுத்து போடலான்னு இருக்கேன். அதான் இனி பேர் நான் வீடியோ எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியா, ஐஃபோன் வேணுமா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஐஃபோன்லாம் வேணாம், இந்த ஃபோனே போதும், இதிலே நீ செம்மையாக தெரியலையே. அது ஃபோன் கிளாரிட்டி இல்லை மேடம். ஐயா கொய்யா சமடா படி இப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சமைச்சிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே பேசிகிட்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க. நிஜமாக vlog சேனல் ஸ்டார்ட் பண்ண போறியா? ஜேகே வந்து அந்த கரண்டியை தூக்கிட்டு உங்கள்கிட்ட கேட்டிருப்பா. ஆமாம், ஜேகேஸ் குக்கிங் சேனல். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணு, ஜேகேஸ் குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் க்யூட்டாக சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு சோயா அழகு அப்படின்னு சொல்லி சொடக்கிடக்குறீங்க. ஜேகேக்கு உடனே வெக்கம் வந்திருக்கும். கரண்டியை ஃபேஸ் முன்னாடி வச்சு அவன் சிரிச்சிட்ருக்கா. நீங்கள் பார்த்துட்டு சோ வெக்கப்படும் போது க்யூட்டாக இருக்கீடா, எப்படியும் லாட் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே டக்குன்னு கீழே உட்காந்துருப்பான். நீங்கள் சிரிச்சுட்டே ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே ஃபுல்லாக சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்பையும் அப்படி தான் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவனும் பதில் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோலாம் உங்கள் அம்மாவுக்கு அனுப்பிடுறீங்க. பார்த்தியா என் புருஷனை எப்படி பார்த்துக்கிறான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கு வேறு அனுப்பியிருப்பீங்க.
உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் அதை பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் குரூப்பில் காமன் அனுப்பி இந்த வார்த்தையை உங்கள் அம்மாக்குன்னு போட்டிருப்பீங்க. அது இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கு தனியாகவும் அனுப்பியிருப்பீங்க. ஸோ எல்லோரும் பார்த்துட்டுச்சோ அழகு அழகுன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. ஜேகே ஃபோனில் மெசேஜாக வந்துட்டுருக்கு. ஜேகே வந்துட்டு என்னடா மெசேஜ்னு போய் பார்க்குறேன், நீங்கள் பார்த்துட்ட வேலை தான். ஜேகே பார்த்துட்டு என்னடியே விளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே போட்டு வச்சுருக்க. இந்த வீட்டுக்கு விளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் பார்த்தாதா இருக்கவங்களை விளாக் எடுக்கவே எனக்கு டைம் பார்த்தாது. அதனால தான் இங்கே மட்டும் போஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரி அதனால இப்போ நான் போஸ்ட் பண்ணி கொடுத்தேன், எனக்கு சுகா எடிட் பண்ணி கொடுப்பான். அதனால தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு எப்போ அந்த நீங்கள் 2 பேர் கூட்டு பண்ண சேர்ந்தீங்க? அதுவா முந்தா நேற்றுலேருந்தா நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டேன் பாவி, அது ஞாபகம் இருக்காளடா உனக்கு? ஜேகே உங்களை பார்த்துட்டு அதானே நான் அதை கேட்கணும்னு நினச்சி மிஸ் பண்ணிட்டேன் பாரு. உனக்கு எப்படி அந்த வீடியோலாம் கிடச்சிது? நீங்கள் அதெல்லாம் உங்கள் அண்ணன் பண்ண மகிமை தான்ட்டீங்க. ஜேகே வந்துட்டு இதெல்லாம் அண்ணா எடுத்து வச்சுருந்துச்சா? இன்னும் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது தெரியுமா? நாங்கள் இதில் செலக்டடாக கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுவே அவ்வளோ இருந்துச்சு. உனக்கு எனக்குன்னு மட்டும் ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வைனி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா ஜேகேயோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அண்ணன் நமக்காக இவ்வளோ செஞ்சுருக்கான்னு. வைனி அதையும் வந்துட்டு ஃபோனிங்கிட்ட வச்சுட்டு பேசிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அதை அப்படியே சுகாவுக்கு கட் பண்ணி அனுப்பியிருப்பான். சுகாவுக்கு அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. அவன் பண்ணது அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன விஷயம். பட் அவன் தம்பி ஃபேஸில் இருக்க ஹாப்பினஸை பார்த்ததுக்கப்புறம் சுகாக்கு அவனுக்காக ஒன்றுமே பண்ணலைன்றது ஒரு கில்ட்டி ஃபீல் போய் அவனுக்காக சின்னதாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஃபீலிங் வருது. அவன் வீடியோ வந்து ஹாலில் உட்காந்து அனுப்பியிருப்பா. ஸோ அவன் வந்து உட்காந்துருக்கும் போது ஜேகே வந்து கிளம்பி இறங்கி வரான். எங்கே போகிறேன்? நான் தான் சொன்னல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு. போறியா? ஆமாண்டி போய் தான் ஆகணும். நான் தான் சொன்னல போயிட்டு 1 ஹவரில் வந்துடுவேன்னு. ஜேகே விட்டுட்டு போறியா? ஜேகே வந்துட்டு அப்படியே வயனை பார்த்துட்டு வயன் அப்படி இல்லடி அப்படின்னோடனே சரி போ. ஜேகேக்கு மனசே வரல. ஜேகே வந்து கடை ஷர்ட்டை கழட்டுறான். வயன் வந்து டக்குன்னு கை பிடிச்சிட்டு இப்போ எதுக்கு ஷர்ட்டை கழட்டுறேன்? நான் போய் நாம கேஷுவல் போட்டு வரேன். நான் போனேன். இப்போடா முக்கியமான மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்கானா கிளம்பு. இப்படி ஃபேஸ் வைக்காதடி. போயிட்டா அடிச்சுட்டு வயன் சிரிக்கிறா. ஜேகே பார்த்துட்டியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சிரிக்காத. நிஜமாக சொல்லு போகவா வேணாமா? போயிட்டு வாடா. சும்மா அப்படி பண்ணால் என்ன ரியாக்ஷன் பண்ணுவேன்னு பார்த்தேன். அச்சோ பரவாயில்லையே புருஷன் கிடக்குறேன் என் கூட இருக்கிறதுக்கு ரெடியாக வரானே. கொழுப்புடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிட்டு நீ வாலண்டியராக ஹக் பண்ண மாட்டியா? நான் தான் வாலண்டியராக வந்து உன்னை ஹக் பண்ணணுமா? அப்போல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை ஹக் பண்ணிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது கரெக்டாக உங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுமா ரெடி பண்ணிகிட்ருக்க? என் புருஷனை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறவங்க அம்மா நான் அம்மாடி தெரியும் சொல்லு ரெடி அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து கை எடுக்கலாம். டே புருஷா கட்டி பிடிச்சிருக்கலாம் எடுத்து கையை உடச்சிடுவேன் கம்மன் எழுதுறா. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கட்டி பிடிச்சிக்கலாம். சும்மா ரெடி ஏன்டி இப்படி பண்ணுற ஃபோனை வைடி நீ அப்போ அம்மா என்னம்மா இப்படி பண்ணுற? ஸோ பையன் இப்படிலாம் பண்ணக்கூடாது பையன். அவனுக்கு ஆக்வர்டாக இருக்கா ஜேகே? லைட்டாக தானே நீ பேசுமா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே வந்துட்டு சரி பையன் நீர் நான் போய் ஷூ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்துகிட்டு அவன் ஷூ போட போயிருப்பான். நீங்கள் வந்து ஜேகே கிட்டே நின்று உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. பார்த்தியா வீடியோ பார்த்தியா எனக்காக சமைச்சான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட பேசிட்டு உங்கள் அம்மாட்ட நல்லா தான் இருக்குது ஆனால் அவனையே சமைக்க விட்ற பார்த்தியா நல்லா இருக்காடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் பதிலே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே உங்களை பார்த்துருவேன் பாய் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜேகே கையை பிடிச்சிட்டிங்க. என்னடி வாடா ஜேகே வந்துட்டு நினச்சிட்டு கிட்டே வரானிங்க. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே எடுத்து உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த கிஸ்ஸிங் சவுண்ட் உங்கள் அம்மா கேட்குது. உங்கள் அம்மா கொஞ்சம் ஐயோ என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க டக்குன்னு ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்கள்கிட்ட டாட்டா காட்டிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் வந்து நீங்களே ஜேகேக்கு வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாட்டையும் ஃபோன் பண்ணி பேசியிருப்பீங்க. அப்படியே டேஸ் போக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு பாய்ஸோட மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. முழுசாக 2 மாதம் ஆச்சு. இப்போ மினிக்கு 3 மாதம் ஆச்சு. மற்ற எல்லாருக்கே கல்யாணம் ஆக போகுது. ஜிமின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இல்லை வேணாம் நாங்கள் சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறோம், அவள் வேறு மாசமாக இருக்கா, என்னால் அதெல்லாம் எனக்கு செட் ஆகும்னு தோணலை அப்படின்ட்டுருப்பான். இல்லை பரவாயில்லன்னு சொல்லி வீட்டில் எல்லாம் சேர்ந்து இது பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கும் ஜேக்குக்கும் சேர்ந்து ரிசப்ஷன் வைக்கிறேன்னு இருப்பாங்க. நீங்களும் ஜேக்கு வந்து கல்யாணம் இத்தனை மாதம் ஆச்சு நாங்களாம் ஸ்டேஜில் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. சரின்னு சொல்லி உங்கள் வீட்டிலே விட்டுட்டாங்க. மற்ற எல்லாருக்குன்னா வந்துட்டு ஈவினிங் ரிசப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மேரேஜுக்கு நாள் ஃபங்க்ஷன். ஸோ எல்லோரும் வந்துட்டு ஒரே காம்போவில் ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு பர்பிள் கலர்னு சொல்லி சூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு பர்பிள் கலர் சாரீ, அது வந்து சிம்பிளாக இருக்குது. பட் ப்ளவுஸ் வந்துட்டு சில்வர் கலரில் நல்லா ஹெவி ஒர்க்கடாகவே போட்டிருக்கீங்க. தமிழில் இருக்க மாதிரி இயரிங்ஸ் நல்லா பெருசாக போட்டு செயின் வந்துட்டு சிம்பிளாக போட்டு
2 கையிலையும் வந்து பேங்கிள்ஸ் போட்டிருந்துருப்பீங்க. ஸோ பார்க்கவே செம்மையாக இருப்பீங்க ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு. அதுவும் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. அந்த கலர் உங்களுக்கு செம்மையாக சூட் ஆகிடுச்சு. ஜேகே வந்துட்டு நீங்கள் சில்வர் கலர் ப்ளவுஸ் அண்ட் சாரீ வந்து பர்பிள் கலர் சூஸ் பண்ணனால அவன் வந்துட்டு அதுக்கு கிட்டத்தட்ட மேட்சாக வேணும்னு சொல்லி ஒயிட் கலரில் ஷர்ட் போட்டு பர்பிள் கலரில் கோட் போட்டு சாண்டல் கலர் பேண்ட் போட்டிருப்பான். ஸோ வந்துட்டு பர்பிளில் கொஞ்சம் டார்க் பர்பிள் கலரில் ஷூ போட்டிருப்பான். செம்மையாக இருக்கும். 2 பேரும் பேர் அடிப்பொலியாக இருக்குது. எல்லாருமே பர்பிள் கலர் தான் சூஸ் பண்ணி போட்டிருக்கனால எல்லாரோட ட்ரெஸ்ஸும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. பட் கேர்ள்ஸ்லாம் எப்படின்னா பர்பிள் கலர் சாரீ கட்டி எல்லாமே வந்துட்டு பர்பிள் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க. ஜேகே மட்டும் தான் உங்களுக்கு மேட்சாக போடுறதுன்னு சொல்லி ஒயிட் கலரில் ஷர்ட் போட்டு மேலே பர்பிள் கலரில் கோட் போட்டுருந்துருப்பான். ஸோ செம்ம யூனிக்காக இருப்பீங்க. எல்லாருங்களை பார்த்துட்டு ஃபைன் உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியல. நீங்கள் இப்போ தான் சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அப்பயே சொன்னால் உனக்கும் ஜேகேக்கும் ரிசப்ஷன் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலான்னு. நீயும் வந்து ஜேக்கோ தான் கேட்கவே இல்லை. கல்யாணம் 3 மாதம் ஆச்சுமா, இப்போ போய் ரிசப்ஷன் வைப்பியா? சும்மா இருமா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆனால் நிறைய பேருக்கு தெரியவே இல்லையடி. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருமா, சும்மா டார்ச்சர் பண்ணுற அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து போயிட்டாங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி? ஷோ இந்த அம்மா பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியலடா எங்களையும் தான். அங்கே பாரு கடுப்பாக இருக்குது தெரியுமா எனக்கு அப்படின்றா. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஆமான்றீங்க. அண்ணனுக்கு தங்கச்சிக்கு அப்படியே நான் கடுப்பாக இருக்குது. 2 பேரும் ஆரம்பிட்டு புலம்பிட்டுருக்கீங்க, டார்ச்சர் பண்ணுறீங்கடா எங்களைங்கிற மாதிரி. ஜிமினிக்கு என்னென்னா மினிக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால டயர்டாக இருக்குது. பட் அவளை கூப்பிட்டு இங்கிட்டு இழுக்கிறது நிற்க வைக்கிறதுலாம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. நாங்கள் ரெஸ்ட்டாச்சும் எடுப்போம், எதுக்கடா ஊரை கூட்டி கல்யாணங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கல்யாணம் அப்படி தானே வச்சாகணும். ஸோ அதனால் பையன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் டான்ஸ் பார்ட்டி வச்சுருப்பாங்க. நீங்களும் ஜிக்கு செம்மையாடிட்டு இருக்கீங்க. பட் கொஞ்ச நேரத்தில் உங்கள் டயர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஜிக்கிப்பா வந்துட்டு ஜிக்கிப்பா டயர்டாக இருக்குப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் டயர்டாக இருக்குப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை சீக்கிரமாகவே ரூமில் கூட்டி போய் விட்டுருப்பான். நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் ஜேகே வந்து வந்திருப்பான். ஜேகேயோட அம்மா ஜிக்கி பார்த்துட்டு எங்கடா வயனுக்கானா டயர்டாக இருக்குன்னு சொன்னாமா, அதான் போய் ரூமில் படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். என்னடா அதுக்குள்ளே டயர்டாக இருக்குன்னு சொன்னாலா? ஏன்னு தெரில, ஒரு மாதிரி எனக்கு அடிக்கடி இப்போலாம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கா. எனக்கும் அதாமல் ஒன்றும் புரியல, ஏன் டயர்டாக இருக்குன்னே தெரில. சரி வா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு சொன்னாலும் வரமாட்டேங்கிறா. எனக்கு இது ஒரு மாதிரியாக தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டுருப்பாங்க. சரின்னு போயிருப்பான். அவளுக்கு ஏன் அடிக்கடி டயர்டாக இருக்குது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கிட்ட மினி வந்துட்டு அமைதியாக வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஜிமினுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, டயர்டாக அந்த ரூமுக்கு போகலாண்டின்னு. இல்லை ஜிமின், எல்லோரும் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் கேட்பாங்கள்ல ஜிமின், நாளைக்கு வேறு மேரேஜ் இருக்குது எல்லாம் கேட்பாங்கடா, நான் இங்கே உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி உட்காந்துருக்கா. ஜிமினுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கே, வந்து தொலைண்டினாலும் வந்தே தொலைய மாட்டேங்கிறா. ஐயோ ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணுற மாதமாக இருந்துக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காதடி, எனக்கு ஒரு மாறு இருக்குடி அப்படின்றான். ஏன்னா அவளால் சுத்தமாக முடியல. அவள் பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து சேர்லேயே படுத்த மாதிரி சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு வயிற்று பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. வலிக்குதாடி? இல்லைடா, அது ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கும், கால் தாண்டா வலிக்குது. சரி நான் கிளம்புக்கிறேன். ஐயோ சும்மா ஜிமின் அப்படிங்கும்போது மினி வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. ஜிமின் டக்குன்னு இறங்கிட்டு காலமிக்கிட்டு இருக்கோம். ஜிமின் எல்லோரும் இருக்காங்க, என்ன பண்ணுற? எல்லோரும் இருந்தாலும் கால் வலிக்குது, என் பொண்டாட்டிக்கு தானே, நான் என் பொண்டாட்டி கமுக்கிறேன். சார் நாளைக்கு காலையில் தான் சார் கல்யாணம், நாளைக்கு தானே அங்கே பொண்டாட்டி அவன். எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது மினி, நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கான். சாருக்கு அப்படி என்ன சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்து காலை முன்னாடி எழுதுறப்பா, காலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்து காலை மிக்கிட்டுட்டே, பொண்டாட்டி ஆகாமனா என் பிள்ளையை சுமக்கிறியா? பொண்டாட்டி தான்டா, ஆனால் சொல்லுடி. சரி விடு, ஏதோ சொல்ல, நீ காலமுக்கு. கேள்வி கேட்டால் போதும், இந்த மினி வாயிலேருந்து பதிலே வராதில்ல. நீ கேள்வி ஈஸியாக கேட்டால் நாங்கள் பதில் 4 என்ன 42 கூட சொல்லுவோம். நீ டஃப்பான கொஷின்லாம் கேட்குற. ஆமாம் ரொம்ப டஃப்பான கொஷின் தான். காலமுக்கடா. சரி இங்கே அமுக்குவா. அப்படி சொல்லிட்டு மினி வந்து ஜிமின்கிட்ட காலை காட்டிகிட்டு இருக்கா. ஜிமின் வந்து அமுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் ஜின் வந்திருப்பான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் கால் வலிக்குதுன்னு. விடுடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு வந்துட்டு மினி இழுக்கிறா. ஜிமின் விட்டு சும்மா ரெடின்றான். ஜின் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா காலம் முக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஐயோ என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுற, காலை விட்டு தொலைடா. சும்மா ரெடி. ஐயோ சாமி வாடா நம்ம ரூமுக்கே போயிடலாம், டார்ச்சர் பண்ணாதடா. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தூங்க போயிருப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக தூங்க போயிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மேரேஜ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு எல்லா ஃபங்க்ஷன்ஸும். பட் ஒயனும் ஜேகேவும் மட்டும் இன்னும் வேலையெல்லாம் பார்த்துட்டு எங்கடா அவங்க 2 பேர்த்தையும் காணன்றாங்க. ஆல்ரெடி இவங்களெல்லாம் வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. ஜிமின் அப்போ ஏன் இன்னும் வரல?
திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வேறு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கியிருப்பீங்க. ஜேகேக்கு உங்களுக்கு எழுப்பவும் மனசே வந்திருக்காது. ரொம்ப லேட்டாகவே போயிட்டுருப்பான். அது எப்படின்னா இவனுங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கால் பண்ணியிருப்பான் ஜிமின். டே எங்கடா இருக்க, ஸ்டேஜுக்கே கூப்பிட்டு போகிறாங்க இன்னும் வரலையான்னு. ஒரு தங்கச்சி தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுமே ஜிமின் திட்டிருப்பான். லூசு பையில ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு. இருடா எழுப்பி 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்னும் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் மனசே இல்லாமல் ஒயின் எழுப்பி விட்டுருப்பான். டைமாக இருக்குன்னு சொல்லி ஒயின் திட்டுவாடே பைத்தியம் எவ்வளோ நேரமாடா தூங்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கடகடன்னு போய் குளிச்சுட்டு ரெடியாக வந்துட்டான். அங்கே ஜேகே தான் அவளுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பண்ணி பதட்டமாக செய்யாத செஞ்சுனா சொதப்பிடும், நான் பர்ஃபெக்டாக செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் வயனை வந்துட்டு கிளம்ப ரெடி பண்ணி விட்டுட்ருக்கான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. 2 பேரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னா, ஜேகே வந்துட்டு காஃபி கலரில் ஷர்ட் போட்டு பிளாக் கலரில் பேண்ட் போட்டு காஃபி கலரில் வந்துட்டு ஷூ போட்டிருப்பான். ஸோ சில்வர் கலரில் ஒரு வாட்ச், ஒரு கையில் வந்து பிரேஸ்லெட் போட்டிருப்பான். அது வந்து காஃபி கலர் வந்து மணி இருக்க மாதிரி போட்டு கையில் ஃபோன் பிடிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் 2 பட்டன் கழட்டிட்டுருப்பான். ஸோ செம்ம மசாக இருக்கான். இதில் ஹேரில் வேறு காலையிலேயே ஹேர் கலரிங் வேறு பண்ணியிருப்பார் தலைவர். காஃபி கலரில் வந்து அங்கே அடிச்சு விட்டு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தமிழில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜேகே வந்து இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஒயின் பார்த்தா காஃபி கலரில் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் போட்டு சாலை வந்து சும்மா போட்டிருப்பான். ஒரு சாண்டல் கலர் பாவாடை, அது நல்லா ஃப்ளோரியாக இருக்குது, செம்ம பெருசு அது. அந்த மாதிரி நல்லா ஒரு பிரின்சஸ் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவள் அவுட்ஃபிட் பேங்க்கு. ஸோ செயின் தேர்டு மேங்கல்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு பர்ஃபெக்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் வேறு ஜேகே வந்து அவளுக்கு ஃபிட் பண்ணிகிட்ருப்பா. எல்லாம் முடிச்சுட்டு மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு பார்க்கும்போது 2 பேரும் செம்ம மேட்சாக இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஸ்மைல் வேறு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றா 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அங்கே எல்லோரும் உட்காந்துருப்பாங்களே, இவங்க 2 பேரும் என்ஜாய் ஆகிறத பார்த்துட்டு அப்பாடி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. வைனும் ஜேகே வந்து கையை பிடிச்சிட்டு அதுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. எல்லோரும் வைனும் ஜேகே பார்த்துட்டு செம்மையாக இருக்காங்க, ஒயின் பார்க்க பிரின்சஸ் மாதிரி இருக்கான், அந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்கும் ஒயினுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஒயின் ஒரு ஸ்மைலோட வந்து ஸ்டேஜில் ஏறிப்பா. ஜேகே வந்து ஸ்டேஜில் ஏறல, வாடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ஒரு சேர் போட்டு போய் உட்காந்துட்டான். ஒயின் பார்த்துட்டு ஏன்டா அப்படின்றா, ஒன்றும் இல்லை நீ போய் நில்லுன்றா. ஓகேன்னு சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு ஜிமினுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்திருப்பா. அங்கேருந்து ஜேகே பார்க்கும்போது ஜேகே வந்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சைனில் இது பண்ணி சொடக்கெடுப்போம்ல, அந்த மாதிரி சொடக்கெடுக்கிற ஒயின் பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டே வந்து ஜிகே பார்த்துட்ருக்கா. ஜிகே பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்க, லவ் யூ. ஒயினுக்கு அதெல்லாம் புரியுது. ஒயின் சிரிச்சிட்டே ஜிக்கி பார்த்துட்ருக்கா. ஜிக்கி பார்த்துட்டு அழகி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சைட் அடிச்சுட்டே உட்காந்துருக்கா. ஒயினுக்கு வெக்கமாக வருது. அவன் வந்துட்டு அந்த சைனில் 2-3 தடவை பண்ணுதான். அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்கான் ஒயினை. ஒயின் வந்துட்டு கீழே குனி எங்கிட்ட யாராச்சும் கூப்பிட்டா எங்கிட்ட திரும்ப அங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஜிக்கி பார்த்தா எப்படி பார்த்துட்டு இருந்தானோ அதே மாதிரி பார்த்துட்ருக்கான். அவ்வளோ ரசிக்கிறான் அவன் பொண்டாட்டி. அவன் அதில் வேற அவன்கிட்ட தாலி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு தாலி சரியாக தரல அப்படின்றான். ஒயின் ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு நெத்தியில் குங்குமம் வேறு ஜிக்கி வச்சுட்ருப்பான். ஒயின் பார்த்துட்டு இப்போ ஓகேவா செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜில் சொல்லியிருப்பான். 2 பேரும் சைன்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒயினோட அம்மா ஒயின் அடிச்சிட்டு உன் புருஷன் ரொம்ப நேரமாக சைட் அடிச்சுட்டு இருக்கான், நீ மேலேயாச்சும் கூப்பிடு, கீழே உட்காந்துருப்பானா, சும்மா வருமா அப்படின்னுங்க. சுகாவோட ஒய்ஃப் வந்து உங்களை கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே பாருங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்காரர் உங்களை ரொம்ப நேரமாக சைட் அடிச்சிட்ருக்காரு, இப்படியே தூரமாக அந்த சைட் அடித்தா எப்படியாவது கல்யாணம் ஆயிடுச்சுல, கிட்ட வந்தோடனே தைரியமாக சைட் அடிக்க சொல்லுங்கள். நீங்கள் உங்களை பார்த்துட்டு சும்மா இருங்க அப்படின்ட்டு இருக்கேன். சுகா சிரிச்சிட்டே சும்மா ரெடி அப்படின்றான். இங்கே பாரு உனக்கும் தெரியுதல்ல, நீ அமைதியாக இருக்க, நான் சொல்கிறேன் அவ்வளோதான். அவ்வளோதானே? அவ்வளோதான். ஆனால் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானே. ஆனால் தூரத்துலேருந்து சைட் அடிக்கிறது ஒரு சுகம் தெரியுமா, அந்த சுகம்லாம் சொன்னால் புரியாது. நான்லாம் எவ்வளோ நாள் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறேன். சுகா வந்துட்டு ரொம்ப வருஷமாவோ? பல வருஷமாப்பா. உன்னை தூரத்துலேருந்தே சைட் அடித்தேன், ரசிக்க அந்த 2 கண்ணு பத்திரம் தோணுச்சு. சுகாவுக்கு உடனே ஷையாக இருக்கும். நீங்கள் சிரிச்சிட்டே அந்த கீழே குனிக்கிறீங்க. அந்த டைம் பார்த்துட்டு அவன் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஃபோன் மட்டும் வாங்கி தரீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளோட ஃபோனை வாங்கிட்டு வந்து அவள் கொடுத்துருப்பீங்க. அவங்கள பார்த்துட்ருக்கா. நீங்கள் அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வந்திருப்பீங்க. சுகா பார்த்துட்டு இப்போ எதுக்கடி ஃபோனு, சும்மா தான் எவ்வளோ நேரம் தான் அவர் வந்துட்டு சுவாகம் வராதேன்னு வேடிக்கை பார்க்குறது, சும்மா இருடி அப்படின்றா சுகா. ஐயர் வேறு டக்குன்னு வந்துட்டு அந்த பொண்ணை திரும்பி பார்த்துருப்பேன். அந்த பொண்ணை ஐயரை பார்த்துட்டு என்ன அப்படிங்குது. ஒன்றும் இல்லைம்மா சொல்லுங்கள், சுவாகான்னு இருக்கீங்களா, அதை தானே சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரை திருப்பி சுகா சுகா வந்துட்டு அத்தடி கொஞ்சம் அப்படியே இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜின் இதை கேட்டோன்னே சிரிச்சிட்டு அப்புறம் ஐயர் சுவாகா சொல்லாமல் என்னம்மா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணா கூலருக்கு ஏதோ அனல் கராட்டும் சுவான்ட்டு கிடக்குறான், ஒரு முடியலண்ணா. நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது. நானும் சரி அவளை இருந்தான்னு சொல்லிட்டு இந்த சுகாட்ட தாலியை கொடுத்துருவாரு, எடுத்து கட்டிடுவான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குதே. இருமா ஐயர் கொடுத்துருவார், இந்தா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சிரிச்சிட்டே திரும்பி இருப்பான். சுகா பார்த்துட்டு சும்மா ரெடி அப்படிங்கும்போது அவன் வந்து ஃபோன் ஆன் பண்ணி வந்துட்டு இதுக்கிட்ட இன்ஸ்டா போகிறான். இதுக்கிட்ட இன்ஸ்டா போகிற
பழகிடுச்சு. ஃபோன் ஆன் பண்ணோடனே கை ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாக்கு போகுது. அதான் சும்மா இருக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா வந்துட்டு கம்மனு ஐடு சொல்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. டக்குனு அவன் வந்து ஷிகா வெடிக்கிற ஷிகா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நிமிஷம் பாரு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா வந்து பார்க்குறான். ஃபோனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ காட்டுறான். அதில் பார்த்தா வந்து ஜேகேயும் ஒயின் வந்து காரில் வந்துட்டு இருக்க மாதிரி வீடியோ. அது வந்து ஜேகே வந்து ஒயினோட காலத்துக்கு அவன் லேப்பில் வச்சுருக்கான். ஷுகா பார்த்துட்டு என்ன வீடியோ இது தெரியலையே, உன் தங்கச்சி தான் ஸ்டோரி போட்டிருக்கு, என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இங்கே வந்து ஜின் கேட்குறான். உடனே ஜின்கிட்ட ஃபோன் கொடுத்துருப்பாங்க. ஜின் பார்த்தோன்னே இந்த வந்து ஜிமின்கிட்ட ஃபோன் மாறி போகுது. அடுத்து ஜிமின் பார்த்தோன்னு ஜிகோ போகுது. எல்லாம் பார்த்துட்டு எப்போ எடுத்தது அதானே இந்த மாதிரி வீடியோ நம்ம கூட வந்தப்போ எடுக்கலையே, எப்போ எடுத்ததுன்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை முன்னாடியே எடுத்ததா முன்னாடியே எடுக்கலாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி குசு குசுன்னு பேசிட்டாக்கான். ஐயரெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பாடுறேன் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே உங்களை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு ஏன்னா குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க. நீ எங்கே போனேன் ஜேக்கு பார்த்துட்டே இருந்தாலும் அதான் சரி ஸ்டேஜுக்கு கூப்பிடலான்னு போனேன். சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எந்த இடத்துல குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள்கிட்ட காட்டி கேட்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமோ சொல்லடி. முந்தானத்து நைட்டு வரும்போது எடுத்தது. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஓ 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது ரிவீல் பண்ணிட்டீங்க. இன்னும் ரிவீல்லாம் பண்ணல, இது ஜஸ்ட்டு நான் தான் ஸ்டோரியில் போட்டிருக்கேன் பாரு, அவள் ஐடியா ஒன்றும் போடல, நீ யாரும் சும்மா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து எழுந்திருக்கிறான். மேடமுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன உங்களை பார்த்து கேட்குறாரு. ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது வெளியே சொல்லிட்டா தானே சந்தோஷமாக இருக்கும். இன்னும் அவனை வந்து நிறைய பேர் ஏன் புருஷன்னு சொல்லிட்டு அலையிறாங்க. கேட்கவே எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா. அவன் என் புருஷன் ஆகிட்டான்னு கூட என்னால் சொல்ல முடியல. இப்போ கூட வாங்க அந்த வீடியோவில் அவன் ஒன்றும் அவ்வளோ கிளியராக தெரில. நான் அவன் ஃபேஸ் தெரியாத மாதிரி தான் எடுத்தேன். நீங்களும் தான் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனாலும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஃபேஸ் டல் ஆயிடுச்சு. ஒயின் இதுக்கு எதுக்கு ஃபேஸ் டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகப் உங்களை பார்த்து கேட்குறான். ஒன்றும் இல்லை, கட்டின புருஷனை இவன் தான் என் புருஷன் கூட சொல்ல முடியாத ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் பொண்ணுக்கு தான் தெரியும். ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து எல்லாரையும் பார்க்குற எல்லாரும் வந்துட்டு ஆமாம் அப்படின்றாங்க. ஷுகரோட ஒய்ஃப் வேறு வந்துட்டு ஆமாம் ரொம்ப ஆமாம் அது என் புருஷனை எல்லாரும் வந்துட்டு இவங்க மேரிமேன்ட்டே இருக்காங்க தெரியுமா. அந்த வருத்தத்தெல்லாம் நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு வலிக்குது ஒயின். ஆச்சிச்சோ அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அவங்கள வேறு ஹக் பண்ணுறீங்க. ஷுகர் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி உங்களை 2 பற்றி சமாளிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணமும் முடிஞ்சிருக்கும். எல்லோரும் வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் கூட சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஷுகாரோட ஒய்ஃப் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கண்ணா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். ஜங்கு பார்த்துட்டேன். ஆனால் அண்ணாலாம் வராது, உங்களை விட நான் 2 வயசு தான் பெரிய பையன், அண்ணாலாம் கூப்பிடாத. சரி விடுங்க அதெல்லாம் விடுங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ உங்கள்கிட்ட பேச தான் கூப்பிட்டேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களாம் கேங்க தான் உட்காந்துருப்பீங்க. எல்லோரும் அந்த பொண்ணு தான் பார்த்துட்ருக்கீங்க. அவள் ஜங்குக்கு பார்த்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆனதை வெளியே சொல்லணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கே அப்படின்னு சொல்லி ஜங்க் பார்க்குறான். அப்போ ஏன் நேற்று ஒயின் வச்ச ஸ்டோரி நீங்கள் ஆட்டோ மென்ஷன் ஸ்டோரி கொடுக்கல? ஒயின் ஸ்டோரி வச்சாலாம்? நேற்று நைட்டு வச்சுருந்தா இன்னும் போயிருக்கோல ஒயின். நீங்கள் பார்த்துட்டோம் அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்றீங்க. எப்படி வச்சு நான் பார்க்கவே இல்லை. நீ எதை தான் பார்த்தேன் போ, நீ எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸ் நல்லா வச்சிட்டிங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு எதடி வச்சு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்றான். ஷோ சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் வந்துட்டு ஒயின் வந்துட்டு எனக்கு ஒயின் கல்யாணம்னு சொல்லி நீங்கள் ரிவீல் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம் அவன் நேற்று எப்படி திரும்ப ஃபீல் பண்ணா மண்டபத்துலன்ட்டு ஷுகா பார்த்துட்டு ஆமாம் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னோட கண்ணில் தெரிஞ்சுது. நீ ரிவீல் பண்ணுறா. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஷாக் ஆகுறான். எல்லாம் ஆரம் பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் பார்க்குறான். ஆரம்பிட்டு சும்மா இருங்கடா, இப்போலாம் ரிவீலிங்லாம் எதுவும் வேணாம், அவ்வளோதான். இதெல்லாம் ஆர்மிஸ்க்கு தெரிஞ்சு அவ்வளோதான், என்ன ஆகுனே தெரியாது. அது வேறு எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு டீ மட்டும் தான் கல்யாணம் பண்ணல. இதெல்லாம் கேட்டவங்க என்ன நினைப்பாங்க? என்ன சொல்கிற நீ, நம்ம கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருச்சுல, நம்ம ஜஸ்ட் இப்போதைக்கெல்லாம் ஒன்றா இருக்கோன்னு சொல்லிட்டு ஒன்றா இருக்கோம் அவ்வளோதான். நம்ம கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம இப்போ கல்யாணம் பண்ணாலும் தப்பு இல்லை, தெரியும்ல இந்த ஃபிலாசபிலாம் எனக்கும் தெரியும். ஆனால் ஆர்மிஸோட நிலமை ஜேகே பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தவன் டக்குன்னு உங்களை தான் நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் சொன்னப்போ உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. கீழே அதுக்கப்புறம் பேசியிருப்பான். என்னடி பேசிகிட்டு இருந்தேன் சீரியஸ் ஆனோன்னு ஒன்றும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஒரு 10 நிமிஷம் எல்லாம் வச்சுருப்பீங்க. அப்போ ஒயினுக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்படின்னு நினச்சி ஜேகே வந்து அதை பார்த்துட்டே இருந்திருப்பான். அவன் வந்து ஷுகா ஒய்ஃப் கிட்ட என்ன வீடியோ அது எனக்கு காட்டுறீங்களா? நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து டக்குன்னு வந்துட்டு ஜிகேக்கு அனுப்பியிருப்பான். ஜேகே வந்து அதை ஆன் பண்ணிப்பான் தான். அது நீங்களும் ஜேகே காலில் வந்தப்போ எடுத்த வீடியோ தான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே தான் இருந்திருப்பீங்க. கால் வலிக்குதுடா. ஜேகே வந்து கார் ஓட்டிட்டு அப்படியே வந்து ஒரு கையை கீழே இருக்கலாம். நீங்கள் என்னங்கிற மாதிரி பார்த்துட்டீங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிறதா நோட் பண்ணவே இல்லை. அப்படியே உங்கள் காலை தூக்கி அவனோட காலில் வச்சுட்டு அவன் பாட்டு காலம் கிட்டுட்டுங்க. ஜேகே பார்த்துட்டு சார் கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ காலமுக்கிறது ரொம்ப முக்கியமோ? கார் ஆஃப் பண்ணிட்டு கூட நான் பொண்டாட்டி காலமுக்குவேன். ஏன் அப்படி சொல்லி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க? எனக்கு டிரைவிங் முக்கியமே கிடையாது, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். என் பொண்டாட்டி கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து காலமுக்கிட்டு இருப்பான். சரி நீ ஒரு நல்ல பையனாக இருந்தால் ஆஃப் பண்ணிட்டு காலமுக்கு பார்க்கலாம். ஜேகே வந்து டக்குன்னு வந்து காரை சைடாக நிறுத்திட்டு உங்கள் காலை வந்து 2 கையை வச்சு அமுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு விளையாட்டுக்கு சொன்னேன் கார் எடு வீட்டுக்கு போகலாம்.
இருடி ஒரு 10 நிமிஷம் அமுக்கிட்டு போகிறேன். ஐயோ சாமி விளையாட்டுக்கு பண்ணேன் சாமி விடுடா அப்படின்னு ஜேகே வந்து அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கார் ட்ரைவ் பண்ணுவான். ஆனாலும் உங்கள் காலை வந்து அமுக்கிட்டே இருந்திருப்பா நீங்கள் ஜேகே பார்த்துட்டு. ஒரு வேளை இப்போ நீ கால் அமுக்கிட்டுருந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு என் புருஷன் எனக்கு கால் அமுக்குறான், அது என் புருஷன் ஜேகேன்னு சொல்லி போட்டுட்டா என்ன பண்ணுவேன்? ஜேகே உங்களை பார்த்துட்டு போடு அப்படின்றான். இங்கே பாரு நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், போஸ்ட் போட்டுருவேன். ஜேகே வந்து உங்கள் ஃபோனை பார்த்துட்டு போட்டுக்கோடி அப்படின்றான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாடா? என் பொண்டாட்டி நீ தான் தெரியல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆரம்பம் எனக்கு தான் பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க? ஆரம் டீம் லீடடி, அவனுக்கு தான் பிரச்சனையாகும். ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுருக்க மாட்டீங்களான்னு. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ போஸ்ட் போட்டுக்கோ போடா நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருப்பீங்க. அதுதான் நீங்கள் போஸ்ட் போட்டு வச்சுருப்பீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஃபைன் உனக்கு ரிவீல் பண்ணணும் ஆசையாக இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்போல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரூமுக்கு எந்திரிச்சு போயிருப்பீங்க. பட் ஜேகே உடனே ரிவீல் பண்ணியிருப்பான். மற்ற எல்லாரும் டக்குன்னு அவங்க ஒய்ஃபை பார்க்குறாங்க. உங்களுக்கு அப்படி தான் தோணுதானே? சுகா ஒய்ஃப் சுகா பார்த்துட்டு எனக்கும் ஆனால் ரிவீல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஜேகே ரிவீல் பண்ணட்டும், ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கலாம், அப்புறம் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருப்பா. சுகாக்கு உடனே ரிவீல் பண்ணணும்னு தோணிருக்கும். ஸோ எல்லோரும் கடகடன்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆரம் மட்டும் யாருக்கு ரிவீல் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்கடான்ட்டு ஆரமும் ரிவீல் பண்ணிட்டா. ஸோ எல்லோரும் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க டீம் லீடர்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்குது. இவனுங்க ஒரே வார்த்தையில் கல்யாணம் உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் ரிவீல் பண்ணிட்டோம் அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை வேணாம் பேண்டே வேணான்னு சொன்னீங்களே, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பேண்டை நாங்கள் டிஸ்பேண்ட் பண்ணிடுறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஃபோன் வச்சுருப்பான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஃபோனை சைலண்டில் போட்டாங்க. ஐயோ இவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஃபோன் பண்ணியே டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நைட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. வயன் அவங்க அம்மா பார்த்துட்டு மாம் ரெடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க வந்து ஜிம்னோட ரூமை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. வயன் பட் கோலாக உட்காந்துட்டு மா அப்படின்னு கூப்பிட்டு பையனடின்னு சொல்லி பார்க்கும். எனக்கும் கல்யாணம் ஆச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு ரூம் ரெடி பண்ணியா நீ, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏண்டி உன் கல்யாணம் நடந்த சுச்சுவேஷன் இதுவும் ஒன்றாடி ஒன்றும் இல்லை தான், ஆனால் நீ ரெடி பண்ணியிருக்கணும்ல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நீ கேப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீ தான் ரெடி பண்ணல, ஆனால் நாங்கள் பண்ணோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டீங்க. நாங்கள் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டே ஐயோ இவளுக்கு இன்ன வரைக்கும் என்ன அம்மாட்ட பேசணும்னு ஒரு விவஸ்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிச்சிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து எல்லோரும் காலையில் குலதெய்வ கோயில் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் தான் எனக்கு டயர்டாக இருக்குது நான் வரலான்ட்டிங்க. ஜிக்கு உங்களை பார்த்துட்டு அப்போ நானும் கூடயே இருக்கனே, இங்கே பாரு உன்னை ட்ரைவ் பண்ண கூப்பிட்ருக்காங்க, புது மாப்பிள்ளையெல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது, ஆறும் ஒரு காரை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அப்போ நீ தானே இன்னொரு காரை ஓட்டும், நீ ஓட்டு அது போடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டிங்க. உங்கள் அத்தை வந்துட்டு சரி நானும் வரலான்ட்டிங்க. எல்லோரும் வந்துட்டு ஏன்னு கேட்குறாங்க. இல்லை வைன் இருக்கால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்கள் கூட தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து ரூமில் படுத்துருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து ஹாட் வாட்டர் அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் எடுத்துருவாங்க. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு இது எதுக்கு அப்படின்றீங்க. உனக்கு பீரியட்ஸ் ரெடி, அதான் ஸ்டொமக் பெயின். யாருக்கு பீரியட்ஸு? எனக்குலாம் பீரியட்ஸ் இல்லை. உங்கள் அத்தை பார்த்துட்டு பீரியட்ஸ் 2 நாளுக்கு முன்னாடி ஆச்சான்னு கேட்டது காலையில் இன்னும் ஆலையாடி. உங்கள் அத்தையை பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இல்லையே என்ன ஆலையே அப்படின்றீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு என்னடி ஆகவே இல்லையாடி நிஜமா? உனக்கு இப்பெல்லாம் தள்ளி போனது இல்லை வயன் இல்லையே. ஐயோ அத்தை அப்படின்றீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு என்ன செடின்றாங்க. நீங்கள் நிமிஷம் எந்திரிச்சு உட்காந்துருப்பீங்க. ஐயோ அத்தை எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னா சாக போகிறேன். உங்கள் அத்தை பார்த்துட்டு இவன் என்ன சொல்கிற அப்படின்றீங்க. ஆமாம் எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படி தானே சாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விஷயம். அதை பார்த்துட்டு என்னடேன்றாங்க. நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, தேம்பி அழுவுறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து சவுண்ட் போடுறேன். ஏன்னா எனக்கு திடீர்னு வெளியே போக வேண்டிய வேலை வந்துச்சு. இப்போ நான் கிளம்பணும், அதை விட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது தெரிஞ்சாலே எங்கள் அப்பா எனக்கு கொன்றுவார். ஓகே பாய் ஆர்மிஸ். சோன் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் போடுறேன். அங்கிட்டும் வந்துட்டு நான் இன்றைக்கி ரெக்கார்ட் நைட் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் போட்டுறேன். டாடா, லவ் யூ. உண்மை என்னென்னா நான் ஃபர்ஸ்ட் இதே வந்து ரெக்கார்ட் பண்ணவே நமக்கு டைமே இல்லையே நான் நினச்சேன். பட் ஃபைனலி நானே வந்து என் மைண்ட் செட்டை மாற்றினேன். இல்லை பண்ணிடு, எல்லோரும் ஆல்ரெடி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, நீ பண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லை இன்னும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி என் மைண்ட் செட்டை நானே மாற்றி ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ யாரும் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக போட்டு இப்படி முடிச்சிட்டிங்களேன்னு என் மேலே கோச்சிக்காதீங்க. இவங்களோட சுச்சுவேஷன் இதுதான் சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டாட்டா.